மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நேற்றைய கூட்ட நெரிசலில் சிக்கி காவலரின் மனைவி பலியாக இருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ். நேற்றைய தினம் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காவலரின் மனைவி சுகன்யா என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில பல பேர் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள், பெண்கள் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் இந்த இடத்தில் இந்த பகுதியிலேயே பணியாற்றக்கூடிய காவலருடைய மனைவி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்பது இங்க இருக்கக்கூடிய காவல்துறை குடும்பங்கள் மத்தியில ஒரு பெரும் அதிர்ச்சியை, சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. டிராபிக் போலீஸாக பணியாற்றி வரக்கூடிய தெய்வேந்திரன் என்பவனுடைய மனைவி சுகன்யா, அவர் நேற்று அந்த பகுதியிலே விஜய் வருகிறார் என்ற தகவல் அறிந்து விஜயை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு அங்கு சென்றதாக சொல்கிறார்கள். பல மணி நேரம் அங்கு காத்திருந்ததாகவும் கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கூட்ட நெரிசலில் அவர் அங்கு சிக்கிக்கொண்டு மயங்கி கீழே விழுந்திருக்கிறார். கீழே விழுந்த அவர் மீது ஏறி திபு என ஏராளமான இளைஞர்கள், அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாம் ஓடி இருக்கின்றார்கள். அவர் மீது மட்டுமல்ல, அங்கு இறந்த அல்லது மயக்கமடைந்து காயமடைந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பல பேரின் மீதும் இப்படித்தான் கண்முன் தெரியாமல் அந்த இருள் சூழ்ந்த நிலையிலே பல பேர் ஏறி ஓடி இருக்கிறார்கள். அப்படித்தான் இந்த காவலருடைய மனைவி சுகன்யா மீதும் ஏறி ஓடி இருக்கின்றார்கள். அவரது வயிறு, முகம் போன்ற பகுதிகள் மீதெல்லாம் மிதிப்பட்டு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்றும் சொல்கிறார்கள். அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றும் பலனில்லாத நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த குடும்பம் மட்டுமல்ல, அது காவலர் குடியிருப்பில் அவர்கள் குடியிருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த காவலர் குடியிருப்பே சோகத்திலே மூழ்கி இருக்கின்றது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே, அதாவது இந்த விஜய் நேற்று பேசிய பகுதியிலிருந்து சுற்று வட்டார பகுதியில் குழந்தையை பறிகொடுத்தோர், பெண்களை பறிகொடுத்தோர், தங்களுடைய பிள்ளைகளை பறிகொடுத்தோர் என ஒவ்வொரு வீதியிலும் மரண ஓலங்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில எப்படி கள்ளச்சாராயம் குடித்து வீதிதோறும் பிணங்களை கிடத்தி வைத்து மரண ஓலத்திலே அந்த கிராமம் இருந்ததோ, அது போன்ற ஒரு சூழ்நிலையை கரூரில் இங்கு பல இடங்களிலே பார்க்க முடிகின்றது. மனம் மிகுந்த வேதனைகளை கணக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.